ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. அதுதான் டேட்ஸ் அல்வா. இந்த டேட்ஸ் அல்வா நம்ம பண்ணுறதுக்கு சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. அப்படியே நம்ம நெய் மட்டும் வச்சு நம்ம செய்கிறோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி டேட்ஸ் சாப்பிட்றதுக்கு அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி அல்வாவை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா இரும்பு சத்தும் கிடைக்குங்க. ஏன்னா டேட்ஸில் அயன் ரொம்ப இருக்கிறதுனால இதை எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கிடணுங்க. ஈவன் இதை டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த அல்வாவை தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. வாங்க இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அல்வா, அதாவது டேட்ஸ் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்ப டேட்ஸ் அல்வா பண்றதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கிறேங்க. அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட நல்லா மூழ்கிற அளவுக்கு கொதிக்கிற தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடா இருக்கணுங்க. ஊத்திட்டு ஒரு ஸ்பூனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி வைக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க. நல்லா டேட்ஸ் அப்படியும் சாஃப்ட் ஆயிருச்சுங்க. நீங்க பார்த்தாலே தெரியும். இதை இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா விழுதா அரைச்சிடணுங்க. இதை அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம அல்வா பண்ணலாம். இப்ப வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, ஒரு மிக்ஸி ஜார்ல நான் சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சம் கூட திப்பியா இல்லாம எந்த அளவுக்கு நீங்க ஃபைன் பேஸ்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. அப்பதான் அல்வா நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நான் வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா அரைச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அல்வா கிளறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. அதாவது சோள மாவு எடுத்துக்கோங்க. 100 கிராம்ஸ் டேட்ஸுக்கு 1 ஸ்பூன் கரெக்டா இருக்கும். அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா இதை கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு நம்ம அல்வா கிளறப்ப இந்த கார்ன்ஃபிளவர் நம்ம சேர்க்கணும் அதுல. அதனால கட்டி இல்லாம நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஊத்துறதுக்கு முன்னாடியும் திருப்பி ஒரு தடவை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ 100 கிராம்ஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் சரியா இருக்கும். இது இருக்கட்டும். இப்ப இன்னொரு ஒரு ட்ரேல நீங்க நல்லா நெய் தடவி அப்படியே ரெடியா வச்சுக்கோங்க. அல்வா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த ட்ரேல தான் கொட்டணும். இப்ப இந்த மாதிரி ஒரு டீப்பான வாணலி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச பேரிச்சம்பழம் விழுது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்ப இதை அடுப்புல வச்சு நல்லா கிளற ஆரம்பிக்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வேற எதுவுமே தண்ணியோ சர்க்கரையோ எதுவுமே நம்ம சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சீக்கிரமே ரெடி பண்ணிட முடியும். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நான் கிளற ஆரம்பிக்கிறேன். நெய் அப்படியும் நல்லா உருகி இது கொஞ்சம் கொஞ்சமா அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கைவிடாம இந்த மாதிரி நல்லா கிளறுங்க. ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய டெக்ஸ்சர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க, நம்ம ஊத்தின நெய் நல்லா அப்படியும் கரைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வாவினுடைய பதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியுங்க. இப்ப பாருங்க, தொடர்ந்து இந்த மாதிரி கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்த கார்ன்ஃபிளவரை பழையபடியும் ஒரு தடவை நல்லா ஸ்பூனால கலந்து விட்டுட்டு இந்த பேரிச்சம்பழத்தோட கலந்துருங்க. கலந்துட்டு நல்லா கைவிடாம அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்கங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. கார்ன்ஃபிளவர் வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் வேகமா கிளறிடுங்க. அதே மாதிரி ஸ்டவ்வையும் சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நல்லா இதை கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவு வெந்து அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம ஊத்துன கார்ன்ஃபிளவர் மாவு வேகணும். அதுக்கு திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நம்ம இதை கிளறணுங்க. மொத்தத்திலேயே நான் இந்த அல்வா கிண்டி முடிக்கிறதுக்குள்ள 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்திருந்தேன். இப்ப பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்திருக்கிறேன். அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் கிளற அப்படியே நெய் நல்லா உருகி அப்படியே கார்ன்ஃபிளவர் நல்லா வேக ஆரம்பிச்சிருங்க. அந்த பேரிச்சம்பழ விழுதோட சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல
அல்வா வந்து தயாராயிரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 15 போல முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில நல்லா பொன்னிறமா வறுத்து அல்வா கூட சேர்த்துருங்கங்க. இப்ப அது கூடவேவும் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத வந்து நல்லா கலந்து விட்டுருங்கங்க. அவ்வளவுதான், நம்ம அல்வா ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம கலக்கிறப்பயே வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அல்வா வந்து அப்படியும் அந்த வாணலிய விட்டு அப்படி நல்லா உருண்டு வருங்க. இதுதான் வந்து சரியான பதம். நீங்க பார்த்தாலே தெரியும். வீடியோல பார்த்தாலே தெரியும். பாருங்க, அப்படியும் திரண்டு அப்படியும் அப்படியே வழுக்கிட்டு உருண்டு வரும். இது வந்து சரியான பதம்ங்க. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம உடனேயும் நம்ம ஏற்கனவே நெய் தடவி ஒரு ட்ரே ரெடியா வச்சுக்கோம் பாத்தீங்களா? அதுல வந்து நம்ம கொட்டிரணுங்க. இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அல்வாவை வந்து இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நல்லா வந்து அப்படியும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க. ஒரு ஸ்பேச்சுலா இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலினுடைய மூடி அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுருங்க. நல்லா சூடா இருக்கும். இப்ப தொட முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து அப்படியே இருக்கணுங்க. அப்பதான் வந்து நல்லா செட் ஆகும். நம்ம பீஸ் போட முடியும். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். டேட்ஸ் அல்வா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அல்வாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.